வணக்கம். கன்சியூமர் சிவகுமார். நம்ம சேனலில் எப்போதுமே மக்களுக்கு தேவையான வீடியோ மட்டுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த முறை பொதுமக்கள் அன்றாட பயன்படுத்தும் பேருந்துகளில் அவங்க படுற இன்னல்களை நம்ம எப்படி சமாளிக்கணும், அதை பற்றி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம பேருந்து வெயிட் பண்ணுறோம். நம்ம கரெக்டாக ஒரு 9 மணி ஆஃபீஸ் போகணுங்கிறதால ஒரு பஸ் 8:15 இல்லை 8 மணி அப்படி ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு நம்ம பேருந்து நிலையம் வரும். அப்போ பார்க்கும்போது அந்த பேருந்து அந்த இடத்துல நிற்காமல் அவங்களே போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம யார்கிட்ட போகணும்? இல்லை அப்புறம் பஸ்ஸில் ஏறுறீங்க, நம்ம டிக்கெட்டுக்கு பணம் கொடுக்குறோம், சில்லறை இருந்தால் தான் நான் டிக்கெட் கொடுப்பேன், இல்லைனா இறங்குங்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம யார்கிட்ட புகார் கொடுக்கணும்? அது மட்டும் இல்லை, ஒரு பஸ்ஸு கண்டக்டரோ இல்லை பஸ்ஸு டிரைவரோ, அது சொல்கிறது ஒரு சில டிரைவர் கண்டக்டர் தான். நான் எல்லாருமே குறை சொல்ல, ஏன்னா நிறைய பேர் தன் குடும்பத்தில் உள்ளவங்க மாதிரி கொண்டு சம்மந்தப்பட்ட இடத்துல இறக்கி விட்டு போகிறாங்க. ஒரு சில டிரைவரும் கண்டக்டர் செய்கிற தவறுகள் தான் டோட்டலாக ஒட்டுமொத்த பேருந்துகளுக்கும் நம்ம குறை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்காக நம்ம யார்கிட்ட புகார் அளிக்கணும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்து ஒரு இடத்துல நிற்கணும். நீங்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸுக்காக நிற்பீங்க. அந்த பஸ் என்ன செய்வாங்க, ஒரு வேளை கூட்டம் அதிகமாக எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில டிரைவர் என்ன செய்வாங்க, வண்டியை பேருந்து நிலையத்தில் நிப்பாட்டாமல் போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு மன உளைச்சலாகவும், நமக்கு எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு சரியான டைம் போக முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்ம பொட்டிலே பிபி ஆகி ப்ரெஷர் ஆகி நம்ம அப்படியே விட்டுட்டு போகிறதால தான் அடுத்த ஒரு சில டிரைவர் கண்டக்டர்கள் இந்த தவறை பண்ணுறாங்க. நம்ம என்ன செய்யணும்னா, சம்மந்தப்பட்ட போக்குவரத்து துறை அலுவலகத்தில் போய்ட்டு ஃபஸ்ட்டு புகார் அளிக்கணும். நம்ம கண்டிப்பாக அளிக்கலாம். இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, 1998 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. எதுக்காகனா, இந்த பேருந்து நிற்காமல் போயிட்டால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு 1998 சட்டத்தில் 78வது ரூலில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த அடிப்படையில், இந்த சட்டத்து அடிப்படையிலையும் இந்த 78வது ரூல்லையும் அவங்க மேலே புகார் அளித்து அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அவருக்கு பெனால்ட்டி துறை ரீதியாக எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு மெமோ கொடுப்பாங்க. மெமோ கொடுத்து திருப்பி அந்த தவறு பண்ண பட்சத்தில் அவங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் தொகை அவங்க மேலே ஒரு அபராதமாக விதிக்கப்படும். இது எதுக்குன்னா பஸ்ஸு நிற்காமல் போயிட்டாங்க அதுமாரி விஷயத்துக்கு. சரி, பஸ்ஸில் ஏறுறீங்க, ஒரு சில்லறை கொடுத்தா தான் நான் டிக்கெட் கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அசிங்கமான வார்த்தைகளை திட்டும் போது ஐபிசி 294 அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம். நான் சொல்கிறது எல்லாருமே ஒரு சில டிரைவர் அண்ட் கண்டக்டர் மட்டும் தான். ஏன்னா எல்லா கண்டக்டரும் எல்லா டிரைவர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த குடும்பத்தில் உள்ளவங்க மாதிரி ஒரு சரியான ஸ்டாப்பில் இறக்கி அவங்க பத்திரமா இறக்கி விட்டு தான் சொல்கிறாங்க. நம்ம அவங்களை குறை சொல்லவே இல்லை. ஒரு சில கண்டக்டர் அண்ட் டிரைவர் செய்கிற தவறுகள் தான் ஒட்டுமொத்தமான ஒரு ஓட்டுநர்களுக்கு தவறான ஒரு செய்தியை கொண்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பொதுமக்களாக நம்ம என்ன செய்யணும்னா, எல்லாத்துக்குமே நம்முடைய அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா, பொதுமக்களுக்கு தேவையான சட்டங்களை ஏற்றிருக்காங்க. நம்ம என்ன செய்யறோம், அதை கண்டுக்காமல் ஆமாம் போட்டோம் அப்படின்னு விட்டு போயிடும். அதுமாதிரி இல்லாமல் ஒன்றுத்துக்கும் பாசியமாக பேசுகிறாங்களா, ஐபிசி 294 அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம். 1998 சட்டத்தில் 78 ரூலில் அவங்க மேலே பஸ் நிப்பாட்டி போனாங்களா அவங்க மேலே ஒரு புகார் அளித்து அவங்க தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஸோ அரசாங்கம் நம்ம கன்சூமருக்காகவே செயல்படுறாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த சில்லறை கொடுத்து அசிங்கமாக திட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ரெக்கார்டு வேணும். இல்லைனா பொதுமக்கள் அவங்க சொல்லணும், ஒரு காவல் நிலையத்தில் நிப்பாட்டும் போது சொல்லணும். இது இல்லாமல் நுகர்வோர் நீதிமன்றம் உங்களுக்காகவே இருக்குது, பொதுமக்களுக்காகவே நுகர்வோர் நீதிமன்றம் இருக்குது. அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை. அதுக்குள்ளே ரசீதிகள் முக்கியம். ரசீதிங்கிறது பில்லு வேணும், அந்த பஸ்ஸோட ஃபோட்டோ வேணும், அந்த பஸ்ஸுக்கு நம்பர் இருக்கும். இது எல்லாமே முக்கியம். இதெல்லாம் இருந்தாவே நம்ம இந்த விஷயத்தில் களத்தில் இறங்கி நம்ம போராட்டங்கள் கொண்டு செல்லலாம். அப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன், பஸ்ஸு நிற்காமல் போனால் அதுக்கு என்னென்ன ஆக்டில் கொடுத்துருக்கேன், ஒருத்தங்க திட்டுறாங்கன்னா எந்த ஆக்டில் போய்ட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சில்லறை கொடுத்தா தான் நான் டிக்கெட் கொடுப்பேன் அப்படி சொன்னாலும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இனி வரும் காலங்களில், ஏன்னா அப்படி ஒரு புகார்கள் கொடுக்க பட்சத்தில் தான் ஒரு சில கண்டக்டர்கள் செய்கிற தவறுகளை இனி வரும் காலங்களில் அவங்க சரி பண்ணிப்பாங்க. யாருமே சரி பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டாங்க. ஒரு அலட்சியம் தான் இது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சியம் தான். அதனால் இனி வரும் காலங்களில் நுகர்வோர் நீதிமன்றத்தில் இதுமாதிரி வழக்குகள் கொண்டு போகலாம். அசிங்கமாக சிட்டாங்கன்னா பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே அவர்கள் மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க. அந்த எஃப்ஐஆரோட என்ன நம்பரில் என்ன ஆட்டில் எஃப்ஐஆர் பதிவாங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஐபிசியில். ஸோ அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை. பஸ்ஸு நிற்காமல் போனால் இல்லை சில்லறை கொடுத்தாலும் டிக்கெட் கொடுக்கணும்னு சொன்னால் அசிங்கமாக திட்டினா எல்லாத்தையுமே ஒரு முடிவுக்கு சட்டங்கள், இந்திய அரசாங்கம் சட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இனி வரும் காலங்களில் நம்ம அனைவருமே இந்த சட்டங்களை கையில் எடுத்துக்கிட்டு அது நேர்மையான முறையில் ஒரு ஆளை பிடிக்கல அப்படின்னா கொண்டு போகாதீங்க. நேர்மையான முறையில் ஒரு சில கண்டக்டர்களும் டிரைவர்களும் செய்கிற தவறுகளை நீங்கள் ஒரு 2 முறை 3 முறை அவங்களுக்கு புகார் அளித்தீங்கன்னா ஒட்டுமொத்த டிரைவர் கண்டக்டர்களும் செய்கிற தவறுகளை திருத்தி பொதுமக்களுக்காக கண்டிப்பாக அந்த பேருந்து நிலையத்தை நிப்பாட்டி உங்களை ஆட்சிட்டு போவாங்க. சில்லறை இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 500 ரூபா டிக்கெட் ஒரு 50 ரூபா டிக்கெட்டு இல்லை 20 ரூபா டிக்கெட்டுக்கு ஒரு 500 தாளம் 2000 தாளம் கொடுத்தீங்கன்னா அவரும் கஷ்டப்படுவாங்க.
அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு நம்மளும் கரெக்டாக போகணும். இப்போ நான் சொன்னேன் உங்கள்கிட்ட கண்டக்டர் வந்து நம்ம எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அவர் சில்லற மீதி தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் கூட நம்ம வந்து ஒரு 20 ரூபா டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். அவங்க என்ன செய்வீங்கன்னா ஒரு 500 ரூபா கண்டக்டர் கொடுப்பீங்க. அப்போ இந்த கண்டக்டர் என்ன செய்வார், நமக்கு ஒரு மனசாட்சி ஒன்று இருக்குது, நம்ம வந்து சட்டம் கையில் இருக்குது, நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகலாம், நமக்கு அங்கே வந்து சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுனா உண்மை, அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நம்ம வந்து ஒரு 20 ரூபா டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்கலாம், 100 ரூபா கொடுக்கலாம். அதுக்கு 500 ரூபா 10 பேர் 500 ரூபா கொடுத்தா அவர் எங்கே போய் சொல்கிற மாற்றுவார். பொதுமக்களை நாமும் சில விஷயங்களை சரியாக பண்ணால் அந்த ஒரு சில கண்டக்டர் டிரைவரை தவறு பண்ணுறவங்களும் இனிமேல் தவறு பண்ண மாட்டாங்க. நீங்கள் நம்ம விழிப்புணர்வாக இருந்தால் நம்ம யாரும் ஏமாற்ற மாட்டார்கள். விழிப்போடு இருங்கள். எங்கள் விழிப்புணர்வோடு காணொலியோடு ஒளிப்பதிவாளர் பக்கீர்சாமியோடு சிவகுமார். நன்றி, வணக்கம்.